தகையே, உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து விட்டு சென்றிருக்கின்றது. என் செல்லமே, அந்த விஷயம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் அதை உன்னிடத்திலேயே தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். என் தங்கமே, அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மிக பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வாய். உன்னை வீழ்த்துவதற்கான ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களோடு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அந்த முக்கியமான விஷயமாகும். என் செல்லமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை வழிநடத்த பல விஷயத்தை காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் யாராலும் உன்னை தொட முடியும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. சில சூழ்ச்சிகள் இப்பொழுது உன்னை சுற்றி மிக பலமான நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் எல்லாம் கூறிவிட்டு சென்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் உன்னை இனி வரக்கூடிய சூழ்நிலையை எல்லாம் காப்பாற்ற நிற்கப் போகின்றோம் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, உன் குலதெய்வம் உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நிற்கும், அருளை கொடுத்து உனக்கு துணையாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. உனக்கு துணையாக இருந்து அது உன் அப்பன் நான் கைகோர்த்து உனக்கு பாதுகாவலாக நிற்கின்றேன். என் குழந்தையை, உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் சிலர் உனக்கு சில விஷயங்களை செய்திருக்கின்றார்களே என்று என் தங்கம், உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பார்த்து ஆசிகளை எல்லாம் கொடுத்துவிடும். ஆனால் இப்பொழுது உன் குலதெய்வத்தோடு நான் கைகோர்த்துதான் நிற்கின்றேன். என் குழந்தையை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது அல்ல. ஏனென்றால் உனக்கு சிலர் சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்களே என்று நீ பல சமயத்தில் பயந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நீ நினைக்கலாம், நம் அப்பன் நமக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை தந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி விடுவார்களா? இருந்தாலும் காப்பாற்றி இருப்பார். நமக்கு இந்த சோதனையை எல்லாம் வருகின்றது. நமக்கு யாரேனும் எதையாவது செய்து விட்டார்களா? அதனால்தான் நம்முடைய குலதெய்வம் அப்பன் காவல் தெய்வமும் வந்து இப்பொழுது பாதுகாத்து கொடுக்கின்றார்களா என்று கூட நீ நினைக்கலாம். என் தங்கமி, நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். இனிமேல் நீ பயந்தால் அது உன்னுடைய தவறுதான். என் தங்கமி, நாங்கள் இருவரும் இருக்கும் பொழுது வேறு யாரும் உன்னை தீமைகளை எல்லாம் செய்துவிட முடியாது. நாங்களே உன்னை காப்பாற்றுவோம் என்பது மிக பெரிய அரணாக நிற்கின்றோம் என்று உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் அல்லவா? இனிமேலும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். யாரை நினைத்தும் பயப்பட வேண்டாம், பயந்து கொள்ள வேண்டாம். இப்பொழுது உன்னை காப்பாற்ற நாங்கள் இருக்கின்றோம். என் பிள்ளையே, உனக்கு மிக பெரிய ஆபத்து கூட வர நேரிடலாம். உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கூட நேரிடலாம். எப்பொழுதும் இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி உன் அப்பன் உனக்கு இன்று சோதனைகளில் இருந்து ஆபத்துகளில் இருந்து உன்னை தற்காத்து நல்ல உடல் நலத்துடன் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். உன்னுடைய சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்குத்தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியது. அதனால்தான் நாங்கள் உன்னை பாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு சோதனையை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. எதையும் காரணமில்லாமல் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு எந்த ஒரு சோதனையை கொடுத்து விடாது என்பதை நீ மறந்து விடாது. என் தங்கமே, உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காக உன் குலதெய்வமானது இவை எல்லாவற்றையும் உனக்கு செய்து உன்னை பாதுகாக்கு பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதிலிருந்து உன்னை நிச்சயமாக
நிச்சயமாக இந்த அப்பன் நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காக இந்த அப்பன் உனக்கான சோதனையும் உனக்கான பிரச்சனையும் எப்படி நீ கடந்து வர வேண்டும் என்று வழி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற சில பேர் உன்மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களை நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் பெரிதாக எதுவும் ஏற்படாமல் உன் அப்பன் தான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ இது போன்ற மனிதர்களிடமிருந்து எப்பொழுதும் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பனுடைய அறிவுறுத்துகின்றேன். உன்னுடைய குல தெய்வம் என்னிடத்தில் இதைத்தான் சொல்லியது. என் குல தெய்வம் இடம் மிக பெரிய நல்ல குணம் ஒன்று இருக்கின்றது. யார் எதை செய்திருந்தாலும் அவர்களை அப்படியே நம்பி விடுகின்றார்கள். ஒரு குணம் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல் ஒரு குணம் யாரையும் எளிதாக நம்பும் ஒரு பண்பானது என் பிள்ளை இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது சில நேரத்தில் பலன்களை கொடுத்துதான் பல நேரத்தில் என் பிள்ளை துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இவர்களை எல்லாம் என் பிள்ளை இடத்தில் இருந்து நீ விலக்கி வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தை மிக பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்றுதான் உன்னுடைய குல தெய்வமும் போராடி கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த தெய்வம் உனக்கான போராடி கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நீயும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். யார் யார் தேவையில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதையெல்லாம் முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும் அல்லவா? அவர்களுடைய பழக்கத்தை விட்டு நீயாகவே ஒதுங்கிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ ஒதுங்கி கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய ஆபத்தானது உன்னை விட்டு விலகிவிடும். அது மட்டும் அல்ல, அது நல்லதல்ல. காரியம் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து தொடர்ச்சியாக வெற்றியை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இது போன்ற மனிதர்கள் எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை வைத்து கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் குறிவைத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்று உறுதியோடு நீ இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் என் குழந்தை, இன்பமும் துன்பமும் இரண்டாக கலந்து தானே வாழ்க்கை. இது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? துன்பம் வரும்போது இன்பம் வரும்போது அதனை நீ முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நான் உன்னை எவ்வளவுதான் பிரச்சனைக்குள் இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் விரைவாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கையில்தான் நீ எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு வந்திருக்கின்றாய். அதனால் இந்த அப்பன் மீண்டும் இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு ஒருபோதும் குறைந்துவிடக்கூடாது. தங்கமே, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்றும் நீ எனக்கு என்னுடைய குல தெய்வம், என்னுடைய செல்ல குழந்தை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்திற்கான சூழ்நிலைகளைத்தான் நாள்தோறும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற நேரம் வரும்போது அதை நீயாகவே உணர்ந்து கொள்கின்றாய். என் கண்மணியே, உன்னால் முடியும் என்று யாரேனும் சொன்னால் அவர்கள் சொன்னதற்காக முழுமையாக அர்த்தத்தை நீ பொருள் விளக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கெட்ட விஷயத்தை செய்ய வேண்டும். அது உன்னால் முடியும் என்று உன்னை உசுப்பிவிட்டு நீயாகவே ஒரு விஷயத்தை செய்யும்படி உன்னை தவறான வழியில் நடத்துவதற்கு சில சூழ்ச்சி செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, எந்த ஒரு சூழ்ச்சியிலும் கெட்ட விஷயத்தை யார் உன்னை செய்ய சொன்னாலும் அதனை நீயாகவே செய்ய நினைத்தாலும் ஒரு நிமிடம் யோசித்துப்பார். அதை கடைசியில் நொடியில் நீ தவிர்த்துவிட வேண்டும். அதுபோல நீ ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் அது நல்ல காரியமாக இருக்கும். அதை நீ அப்படியே
நம்பிவிடப் போவது கிடையாது. அதை நீ நல்லபடியாக முடித்துவிட வேண்டும். உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இது போன்ற சூழ்ச்சிகள் எல்லாம் அவர்களுக்கு செய்யத்தான் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்குத்தான் அவர்கள் நாள்தோறும் எதையாவது ஒரு சிக்கலை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் இருந்து யாராவது செய்திருந்தால் நான் இதை உனக்கு சொல்லிவிட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, அதை நாள்தோறும் முயற்சியுடன் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இது போன்றவர்கள் எல்லாம் ஒரு காலம் உன் அருகில் நீ நெருங்கிவிடக்கூடாது. அவர்கள் இந்த அப்பனிடத்தில் சரியான படத்தினை புகட்டத்தான் போகின்றேன். அதற்காக சம்பந்தப்படாமல் இன்று சில நாட்களிலேயே வரப்போகின்ற விஷயத்தை அதுவரையிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, நீ இப்போது செய்யக்கூடிய காரியமானது நல்ல காரியமாக இருக்கக்கூடிய காரியம்தான். அதில் உன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்டது, உன்னுடைய வேலை சம்பந்தப்பட்டது அடங்கி இருக்கின்றதானால் நிச்சயமாக நீ அதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்கக்கூடாது. உன்னுடைய விடாமுயற்சி கைவிடாமல் நீ நல்லபடியாக அதனை செய்து முடிக்க வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய வெற்றி வழியாக நோக்கி நீ நகர்ந்து செல்ல முடியும். நான் உனக்கு சரியான வெற்றி பாதையை அமர்த்து தந்து விடுகின்றேன். நீ உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் சந்தித்த கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே தலைகீழாக மாறப்போகின்றது. உனக்கு இதுவரையிலும் ஏக்கங்கள் இருந்திருக்கலாம், வறுமைகள் இருந்திருக்கலாம், அவமானங்களை கூட நீ சந்தித்திருக்கலாம். அதையெல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை தான் உன் வாழ்க்கையில் இந்த அப்பன் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த விஷயத்தில் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னிடத்திலே இருக்கின்ற வறுமையானது உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, என் மீது கொண்டுள்ள பக்தியானது எப்பொழுதும் என் அப்பனுக்கு துணையாக இருக்கின்றார் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செய்து கொண்டு வருகின்றாய். இந்த அப்பன் இப்பொழுது சொல்கின்ற உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து நீ என்றும் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறந்துவிடாதே. என் தங்கமே, யாருக்கும் நீ எந்த ஒரு தவறையும் இதுவரையிலும் செய்யாத குழந்தை, யாருக்கும் தீங்கு நினைக்காத குழந்தை அல்லவா நீ. அதனால் மற்றவர்கள் சில சூழ்ச்சிகளை செய்து உன்னை சிக்க வைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நல்லதை மட்டுமே, கெட்டவை எல்லாம் என் பிள்ளை தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவரப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசிக்காமல் செய்துவிட வேண்டாம் என்று நான் உன் அப்பன் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன். உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்திலே அதிகமான அன்பு வைத்திருக்கின்றது. நீ எதையேனும் சிக்கலில் மாட்டி இருக்கின்றாய் என்றால் மாட்டிவிடுவாயோ என்று ஒவ்வொரு நாளும் உன்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, இது போன்ற மனிதர்கள் நயவஞ்சகர்கள் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அவர்களுடைய எண்ணங்களிலேயே மாட்டிக்கொண்டு தண்டனைகளை அனுபவிக்க போகின்றார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, இனி நீ செய்யக்கூடிய காரியமானது நல்ல விஷயமும் இருக்கின்ற, கெட்ட விஷயமும் இருக்கிறது. எந்த விஷயத்தையும் செய்தால் உனக்கு பலன் கிடைக்கும் என்று உன்னுடைய உணர்வுகள் சொல்கின்றதோ அதை நீ செய்தால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யக்கூடாது. உனக்கு அதனால் தீங்கு வரும் அல்லது அதை செய்வதில் தயக்கம் வருகிறது என்றால் தயவு செய்து அந்த விஷயத்தை நீ செய்து பிரச்சனையில் இருந்து மாட்டிக்கொள்ளாதே. உன் அப்பன் உனக்காக, உன்னுடைய குலதெய்வம் உனக்காக பாதுகாவலாக நின்று கொண்டு இதையெல்லாம் உன்னிடத்தில் கண்காணித்து கொண்டு இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நீயாக ஒருபோதும் தவறு செய்வது இல்லை. மற்றவர்களின் தவறுக்கான வழிகாட்டுதல் என்ன செய்வது என்று தெரியாது சூழல்
அவசரப்பட்டு உன்னை அறியாமல் நீ தவறை செய்து கொண்டு விடுகின்றாய். இனிமேல் இது போன்ற தவறுகளை எல்லாம் நீ செய்துவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அழுத்தம் திருத்தமாக இதை சொல்லி விடுகின்றேன். இந்த பூமியில் தவறுகள் செய்தவர்கள் யாருமே இல்லை. எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய குணம் எனக்கு தெரியாமல் இல்லை. நீ தெரியாமல் ஏதேனும் தவறு செய்து விட்டக்கூடாது. அதை நினைத்து பல நாட்களுக்கு வருந்தி கொண்டிருந்து இப்படி செய்து விட்டோமே, மற்றவர்களுக்கு தவறு இழைத்து விட்டோமே என்றுதான் வருத்தப்படுவாய். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட நீ உன்னுடைய மனதை நீயாகவே காயப்படுத்தி கொள்ளக்கூடாது அல்லவா? உன்னுடைய மனமானது என்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய சம்சமானது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய அப்பன் உனக்கு சொல்வதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கானது. இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் என் அன்பு பிள்ளையே, நீ தைரியமாக இருந்து உன்னுடைய வழி நடத்தி செல். நான் மட்டுமல்ல, உன்னோடு உன் குலதெய்வமும் கூட இருந்து அதனால் இனி நீ சொல்லக்கூடிய பாதையில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை என் அன்பு பிள்ளையே. இந்த அப்பன் ஆசீர்வாதம் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.